தெரதினனனா வணக்கம் நண்பர்களே! இந்த பதிவு எத பத்தினா, கண்ணாடி பாலத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒர்த்தா இல்லையான்னு வீடியோல சொல்றேன் வாங்க கண்ணாடி பாலத்த பார்க்கணும்னா, நீங்க இங்கேருந்து ஃபெரில தான் போணும். அதனால ஒரு ஆளுக்கு ரூ. 100 வாங்கிப்பாங்க. ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, லைன்ல வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த நான் சொல்றது ரூ. 100 டிக்கெட் பேஸ் டிக்கெட்டு. இந்த ரூ. 300 டிக்கெட்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் ஏமாந்துறாதீங்க. மத்தியானமா போக பாருங்க. அப்பதான் கூட்டம் கம்மியா இருக்கும். ஈவினிங்கோ, மார்னிங்கோ போனீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும். ஃபெரியில கூட்டிட்டு போய் விவேகானந்தர் பாறையில விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி மத்தியானம் கூட்டம் இல்லாதனால கம்மியான ஃபெரி தான் ஆப்பரேட் பண்றாங்க. ஃபெரியிலருந்து இறங்குனதும், அங்க ஒரு ரூ. 30 குடுத்து ஆளுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஏன்னா, அந்த விவேகானந்தர் பாறைய பார்க்கறதுக்கு. மேல அவர் மண்டபம் ஒண்ணு இருக்கும். அப்புறம் ஒரு கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் பாலம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வள்ளுவர் சிலை இருக்கும். செருப்ப கழட்ட சொல்லிருவாங்க. அதே மாரி இந்த வெள்ள கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அதுல நடந்தா மட்டும் தான் உங்களுக்கு கால் சுடாது. அதே மாரி பாலம் ஒரு சைடு மட்டும் தான் தொறந்து வச்சிருப்பாங்க, அந்த கண்ணாடில. இன்னொரு சைடு வந்து இந்த மாரி மேட் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. மண்டபம், கோயில், அப்புறம் பாலம் எல்லாம் பார்த்து புடிச்சுட்டு லாஸ்ட்டா தான் இருப்பாரு திருவள்ளுவர் சிலை. ஸோ வயசானவங்க, நடக்க முடியாதவங்க இத அவாய்ட் பண்ணிடுங்க திருவள்ளுவர் சிலைய. ஏன்னா உள்ள 70 படிக்கட்டு மேல ஏறணும். லிஃப்ட் எதுவும் இருக்காது. இவ்வளோ தூரம் நடந்து வந்து நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. அப்படியே மேல நின்னு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு, சரி ஓகே ஃபெரில ஏறி போலாம் அப்படின்னு நெனச்சு வருவீங்க. அங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஃபெரிக்கு ஒரு லைனே வெயிட் பண்ணும். கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு ஏறி ஃபெரில போலான்னு நெனைப்பீங்க. ஃபெரிய எடுத்து கொஞ்ச தூரத்தில கடலுக்குள்ள நிறுத்திருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரையில இருக்கிற ஃபெரி கிளம்பியிருக்காது. அந்த ஃபெரி கிளம்பி வந்தா தான் நீங்க இருக்கிற ஃபெரி போய் அங்க லேண்ட் ஆக முடியும். கடைசி பார்த்தீங்கன்னா, இதுக்காடா இவ்வளோ அப்படின்ற மாரி தான் இருக்கும். இவ்வளத்தையும் முடிச்சுட்டு வரவே உங்களுக்கு 2 1/2 மணி நேரம் மேல ஆயிடும். நாங்க ஒரு 1 மணி பக்கம் போனோம். முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 3 1/2 மணி ஆயிடுச்சு. லோக்கல் ஆட்டோக்காரன்ட்ட கேட்டோம் எங்க சாப்பிடலான்னு. ஹோட்டல் சித்ரா ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. உண்மையிலேயே தரமான ரெஸ்டாரண்ட்டு. இன்னொன்னு ஆம்பியன்ஸ் தான் மண்டபம் மாரி இருக்கும். ஆனா வெஜிடேரியன் மீல்ஸ்க்கு ஒர்த்தான ஸ்பாட் இது. இந்த ஹோட்டல் வந்து விவேகானந்தர் எக்ஸிபிஷனுக்குள்ள இருக்கு. நீங்க கூகுள்ல ஹோட்டல் சித்ரான்னு போட்டாலே உங்களுக்கு காட்டிரும். நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது காவல் கிணறுல இருக்க இந்த ஜேசன் பேக்கரி வந்திருந்தோம். இவங்க கிட்ட பால் பண்ணும் பழ பஜ்ஜியும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பால் பன்லயே நெறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. இதோட இந்த நீண்ட வ்ளாக் முடியுது. நன்றி, வணக்கம்.